எனக்கு என்ன பேசுறது? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாச்சனா நேமிதாஸ். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் என்னை பாராட்டியிருக்காங்க. முதல்ல நான் டைரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு. அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா அந்த மீட்டிங்கோட இதே வந்து நன்றி சொல்லுதல் தான். உண்மையில் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு படத்தை பற்றி விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும். பட் இந்த படத்தை மகாராஜா பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரெஸ் பார்த்தீங்க. ஃபுல்லாக பார்த்த நாள்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு எல்லாமே. ஏன்னா பெருசாக யாருமே குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சப்போர்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரெஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ், மற்ற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே. அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி. சுதன் சார் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர், நல்ல அருமையான ஒரு கம்பெனி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவங்களுக்கு தேவையானதை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு பூம் வெற்றி. அது எனக்கு முதல் சந்தோஷம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்து முதல்ல முக்கியம். இதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு வந்து இது மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் வர எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா இயக்குனர் நித்திலன், நிறையா நீங்கள் அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க, பேசிட்டீங்க. ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் முழுக்க அதுக்குள்ளேயே இருக்குல்ல, வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனு, டைலாக், ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன சின்ன ரெகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ரியாக்ஷன் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி நன்றி. அதே மாதிரி ஹீரோ விஜய் சேதுபதி சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு 10-14 வருஷத்தில் ஒரு 50வது படம் அப்படின்றது ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய விஷயம். அதுவும் 50வது படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுன்றது இன்னும் பெரிய விஷயம். இந்த ட்ராவலில் வந்து அவர் தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, அதேமாதிரி மலையாளத்துலேயும் பண்ணியிருக்காரு. ஆல் லாங்குவேஜில் தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு பேரண்டி ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றியில் வந்து ஒரு மகாராஜாவாக உட்கார்ந்துருக்குது. எல்லாத்துக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவை மட்டும் இல்லை, என்னுடைய தம்பியாக அவன் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி 75வது படம், 100வது படம் எல்லாமே தம்பி சேதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி பண்ணணுன்னு ஒரு ஆசை. அதே மாதிரி உடன் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அனுராக் சார் ஆகட்டும், அதே மாதிரி சிங்கம்புலி, நீங்களாம் எதிர்பாராத ஒரு டைமென்ஷனில் நடித்த ஒரு நடிகர் சிங்கம்புலி. நானாவெல்லாம் ஒரே காலத்தில் ட்ராவல் பண்ண ஆளுங்க, ஒரு 90ஸ்லேருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம். கஷ்டம், வெற்றி, வறுமை, பணம் எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். நானும் புலிலாம். அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்த படம். அது நிறைய இடத்துல சொன்னேன் நான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும்.
அந்த தைரியத்துக்காக நான் வந்து நித்தில நான் பாராட்டுறேன். அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் மாறணும். ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேறு வேறு டைமென்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து நிறையா மலையாள மொழிகள் நடக்குது. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அதுமாதிரி கூட நடித்த மம்தா மேடம், அனுராக் சார், அபிராமி மேடம், வினோத், மணிகண்டன், கல்கி, தம்பி கல்கி, இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. இனிமேல் இந்த படத்தை வெற்றி மூலியமாக எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்புகள் வரும் நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தினேஷ் ஸ்பாட்லேருந்து பார்த்தனால சொல்கிறேன், ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். அவரும் அப்படித்தான், எந்த டைவர்ஸுமே கிடையாது மைண்டில். சீன், அந்த லைட்டிங், அந்த ஃப்ரேமு, அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல. நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேனில், ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பாக, ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவனை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லவ் டுடே, விலங்கு சீரியல், வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கூட ஒர்க் பண்ணதில்லை. நீர்ப்பறவை அசிஸ்டண்ட் இவர் ஆக்சுவலாக பால் சார்ட்ட. இப்போ தான் வந்து சினிமாட்டோகிராஃபராக நான் கூட பயணிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க்கர். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு அழகாக தெரியவே தெரியாது. மொத்த படமும் அந்த 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 கதைக்குள்ளேயே இருக்கும், அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும் ஃபோட்டோகிராஃபி. ஒரு லைவாக பார்த்த மாதிரியே ஃபீல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ். இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் பண்ண எனக்கு வாழ்த்திக்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஃப்ளோமின் ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நான்கு பேட்டர்னில் டைரக்டரும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து நிறைய பார்த்தீங்கன்னா அது எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அதை அப்படியே கிளாரிட்டி ஆக 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 அந்த எடிட்டிங்கோட அருமை அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு என்னன்னா ஒரு சக்ஸஸ் அப்படின்ற சினிமாவில் பெரிய விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் பெரிய விஷயம் கிடையாதுன்னா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கலாம் ஈஸியாக, ஒரு 4 பாட்டு, ஃபைட்டு, காமெடி அப்படி வச்சுட்டு. ஆனால் ஒரு மரியாதையான வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இந்த டீமுக்கு இந்த டயத்தில் கிடச்சிருக்கு. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு அருமையான, ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க நம்மளை. பயங்கரமான ஸ்கிரிப்டுங்க, ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும். இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக, என் சார்பாக தொடர்ந்து வந்து எங்களை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முக்கியமாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றினது நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அங்கேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மலையாளத்தில் அவங்க சொல்கிற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா, ஓகே ஓகே ஃப்ரீ ஆகிட்டிங்களா? இல்லை, ஆனால் இப்போ தான் சார் கன்னி பேச்சாளராக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இடையில இப்படி பேசி கஷ்டப்படுத்தாதே. ஸோ முக்கியமாக அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது, ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6 டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் நஹாஸ், இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எப்படி பண்ணாங்க, எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார்.
சேது சார், அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே, அதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ், ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஸோ ஃபிலோமின் ராஜ், அதுக்கப்புறம் இதுக்கு கூட நின்று சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார், தாஸ் அண்ணன், பாய்ஸ் மணிகண்டன், அபிராமி மேடம், வேறு யாருன்னா விட்டேன்னா மம்தா மோகன்தாஸ் மேடம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன். ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினதுக்கு தேங்க்யூ. அதே நேரத்தில் மைக்கை கண்டாலே ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டர் சொல்கிற மாதிரி தான், அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம், அது உண்மையும் கூட. சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவ்யூ பற்றி போட்டு எமோஷனல் கனெக்ட் ஆகி வாய் வழியாக படத்தை பாருன்னு சொன்னவங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சவங்க, இன்ஸ்டா பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டவங்க, ட்விட் பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க. அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 1000 கால் வரும். எனக்கு கால் அட்டன் பண்ணுறது தான் 4 நாள் வேலையாக இருந்துச்சு. அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள். இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். படம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது, அவங்களோட ஒப்பீனியனும் நான் மதிக்கிறேன். அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது. அந்த ஒப்பீனியன் மேலே நான் மரியாதை செலுத்துகிறேன், ரெஸ்பெக்ட் தம். அதில் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு முதற்க நன்றி. போன முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன், அருவாயிரத்து வந்துட்டாப்புல என்ன என் பேர் நீ எப்படி விடலாம் அப்படின்னு. அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி. இது எல்லாருக்கும் போன முறை சொல்லிவிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சேதண்ணா, ஐ மீன் ஆர்டிஸ்ட் சேதண்ணா, அனுராக் சார், நட்டி சார், தாஸ் அண்ணன், மம்தா மேம், அபிராம் மேம், சிங்கம்புலி அண்ணன் சொல்லவே மாட்டேங்க, பார்த்தாலும் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுங்க கெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சிங்கம்புலி அண்ணன், கல்கி, சாச்சனா, எல்இசி ஆண்டனி, மணிகண்டன், எல்லாருக்கும் என்னோட இன்னும் ஏதாவது 1-2 விட்டு தான் மன்னிச்சுக்கோங்க. வினோத் அண்ணன், சைனாட்டி வினோத் அண்ணன், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். டெக்னீஷியன் டீம், பிலோ, டிகேபி, அஜு, ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் சார், முக்கியமாக எங்கள் இபி குமார் அண்ணன், எல்லாருக்கும், இன்னும் டிசைன் பண்ணவர் ராஜா கிருஷ்ணன், தண்டோரா டிசைனர், சவுண்ட் சைட் பண்ண ஒலி, சிஜி பண்ண பிரசன்ட் பிக்சல், ஐ மீன் பேர் என்ன மறந்து போச்சு, பிக்சல் லைட், சாரி, இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். சேதனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இஸ் அ கிரேட் ஆக்டர், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். பட் அதோட ஒரு பெரிய மனுஷன். ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான் தள்ளு வண்டியில். அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான், கூறு 3 ரூபா, கூறு 3 ரூபா மாதிரி, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா வச்சுருந்தான். அந்த ரெக்கார்டரை வாங்கி இவர், நான் சேதுபதி பேசுகிறேன், கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபான்னு எடுத்து கொடுத்துரு. அது இது ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தால் ஒரு 1 கோடி ரூபா சம்பளம் நினைக்கிறேன், இல்லைண்ணே? அது எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் லைஃப்பில் மறக்க முடியல. அசால்ட்டாக அவள் தான் சொன்னேன், சேதனை வந்து மேன்மக்கள் பெரிய மனுஷன், நிறைய சொல்லலாம். எல்லோரும் கேட்குறாங்க, சிங்கப்புலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல ஆசைப்பட்டேன். அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். தொப்பின்னு ஒரு ஆடியோ லான்ச்சு, தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு. எல்லோரும் பேசிட்டாங்க. அந்த ஆங்கர் வந்து சிங்கம்புலி அண்ணன் கூப்பிட்றாங்க, அடுத்ததாக சிங்கம்புலி வந்து பேசுவார் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல. இந்த சாப்பிட்டுட்டு பல்லு இடுக்கல கறி மாட்டுக்கல, அப்போ நாக்கு வந்து தொலாவிட்டுக்கலாம், அப்படி வந்து இப்படி பேச மைக்கு பிடிச்சி இப்படி சொன்னார். என் பேர் சிங்கம்புலி, நான் வந்து அல்டிமேட் அது பேசிட்டு அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரக்டர் நான் தான். சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன், பாலா சார் படங்களை இவ்வளோ பண்ணியிருக்கேன். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து போகிற போக்கில் சிங்கம்புலி வந்து பேசுவார் அப்படிங்க. ஒருத்தர் மனுஷன் அத்தனை கோவத்தை அடிக்கிட்டு அப்படின்னு இப்படி பேசினா அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் அ ஃபினாமினல். கூப்பிட்றாந்தாள் அப்படின்ற மாதிரி, எனக்கு அவர் வேணும்ண்ணே, என்ன நீ வானே நீங்கள் பண்ணல அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அவருக்கு சொல்ல வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை உருவாகிறதுக்குன்னு ஒரு கிரேசியான வரலாறு உண்டு. சாப்பிட்டுருக்கோம், தூங்காதீங்க.
நான் நாளைக்கு முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜேவி மீடியா என்னை கமிட் பண்ணாங்க. என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க. நான் ஒரு கதை சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் பண்ணாங்க தான். ஸோ கதை சொன்னோடனே அப்படி இப்படி பார்த்தாரு. ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது, பைத்தியக்காரா அப்படின்னாரு அவர். இல்லை என்ன ஒர்க் ஆகணும். சரி ஜேவி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜேவி சார்கிட்ட கதை சொன்னேன், நீ நல்லா இருக்கடா அப்படின்னு. நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் அனுப்பிச்சினாரு. அப்புறம் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே நிற்கல, அது வேணாண்டா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு பண்ணலாம் வாடா அப்படின்னாரு. இல்லைண்ணே இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். அப்படி காலங்கள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் சாந்தனு பாக்யராஜ் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு. அவர் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். பாக்யராஜ் சாரையும் கேட்டார், அவருக்கும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி வந்துகிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அந்த வேகமாக எழுதின 1 இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடித்து ஓரளவுக்கு மரியாதையான பேர் கிடச்சிது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த கதை பழைய கதை தூசு தட்டி சொல்லலான்னா மறுபடியும் இவரு தட்டி விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ், அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு 1 hour கதை சொன்னேன். அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பேசணும். என்னோட அவருக்கு எல்லா வேர்ஷனும் தெரியும் சுதன் சாருக்கு. அந்த சீனு அந்த வேர்ஷன் இல்லை நித்திலன் அப்படிம்பாரு. அவ்வளோ வேர்ஷன் கிரியேட் ஆச்சு. அவர் இது சொல்லுவார், இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க, டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான். ஸோ அப்பா இன்னைக்கு எழுதிட்டுருக்கல, இது லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம், நீங்கள் விட்டா இன்னும் எழுதிட்டுருப்பேன், ஷூட் போயிடலான்னு சொல்லி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.